இந்த மாதிரி நீங்க முன்கூட்டியே அலர்ட் குடுக்குறீங்கல்ல சார். இப்போ இவரோட ஜாதகத்தை வச்சு பார்த்தாலே அவங்களோட பொண்ணோட குடும்ப பிரச்சனையில ஏதோ பிரச்சனை இருக்கு, நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு. இப்ப அதுக்கு அவங்க ஏதாவது முன்னெச்சரிக்கையா பண்ண ஆமா. முடியுமா? அவங்க வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப எமோஷனலா பண்றது. ஏன்னா நம்ம வந்து இப்ப நேரம் சரியில்லைன்றது காட்டுது. நேரம் சரியில்லைன்னா வந்து இப்ப பிரிஞ்சே போகணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு இணையான ஒரு சம்பவம் நடக்கலாம். ஆனா அந்த பொண்ணு ஜாதகத்துல அந்த பிரச்சனை வந்து சரியாயிரும்னு கூட இருக்கலாம். இப்ப இந்த ஜாதகத்துல பிரச்சனை வரும்ன்றதானே காட்டுது. என்ன பிரச்சனைன்னு சொல்லல. அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம அவேர்னஸ் குடுக்கணும். இந்த இடத்துல பெரிய அளவுல பிரச்சனை வர மாரி இருக்கு. கொஞ்சம் விட்டு குடுத்து போங்க. குடும்பத்துக்குள்ள எதுவும் எமோஷனல் ஆயி சண்டை கண்ட போட்டு செப்பரேட் ஆயிக்காதீங்கன்னு சொல்ல வேண்டியது இருக்கே தவிர, எல்லாமே கண்டிஷன் அவங்கவங்க எல்லாத்தையும் நம்ம ஒரு 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 பார்வை பார்த்துட்டு தான் நம்ம பேசணும். இப்போ ரோபோ சங்கரோட மனைவி ஜாதகத்துல வந்து இவருக்கு இந்த இருக்கும். மாதிரி இவருக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னு இருக்கும். ரோபோ சங்கருடைய குழந்தைகள் ஜாதகத்திலேயே அப்பாவுக்கு இப்படி இருக்குன்னு இருக்கும். எல்லாத்துலயும் ஜாதகத்திலயும் அதாவது சிம்டம்ஸ் காட்டிட்டு தான் இருக்கும். இப்போ நீங்க சொல்வீங்கல்ல சார், ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ சூரியன் வந்து இதா இருந்துச்சுன்னா வந்து அப்பா இருக்காம ஆமா, போயிடும். ஆமா, ஆமா. அந்த மாதிரி அவங்களோட பொண்ணு இதுல பொண்ணு சூரியன் ஜாதகத்துல சூரியனுடைய தன்மை ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருக்கும். இவங்க மனைவியோட ஜாதகத்துல செவ்வாயுடைய தன்மை ஏதாச்சும் டேமேஜ் இருக்கு. அதனால தான் இது நடக்குதுன்றதை நான் சொல்றேன்.